ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஐஐடி ஜேஇ எக்ஸாமில் கேட்ட இன்டெகிரேஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இதுதான் ப்ராப்ளம். இஃப் ஐ ஆஃப் எக்ஸ் இஃப் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை சைன் கியூப் எக்ஸ் இன்ட்டு 1 + சைன் பவர் 6x ஹோல் பவர் 2/3 இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் into 1 plus sin power 6x whole power lambda plus c. Then lambda into f of pi by 3 is equals to 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க இன்டெக்ரலை இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஓகே, அப்படி எழுதிட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லேம்டா வேல்யூ என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லேம்டா இன்ட்டு எஃப் ஆஃப் பை பை 3 அதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் அதை யூஸ் பண்ணி. அப்போ நம்ம எப்படி வந்து இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்டெக்ரலை ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சைன் கியூப் எக்ஸு இன்ட்டு 1 + சைன் பவர் 6x ஹோல் பவர் 2/3 இன்ட்டு டிஎக்ஸ். இதான் வந்து கொடுத்துருக்க இன்டெக்ரல். ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரலை நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ நான் ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். என்ன சப்ஸ்டியூஷன்னா t இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ t வந்து சைன் எக்ஸ் அப்படின்னா dt பை டிஎக்ஸ் கால்குலேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போ அதுலேருந்து dt அப்படின்றது காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த ஐ ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இன்டெக்ரலை நான் எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை சைன் எக்ஸ் அப்படின்றது டீன்னு தெரியும். அப்போ இது வந்து ஒரு டி கியூப், இது வந்து 1 + சைன் எக்ஸ் அப்படின்றது டி. அப்போ இது வந்து டி பவர் 6 ஹோல் பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2/3 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ சாரி, அந்த டிஎக்ஸுக்கு பதிலாக தான் அங்கே இது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஐ ஆஃப் எக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இன்டெக்ரல் டிடி டிவைடட் பை இங்கே ஒரு டி கியூப் அப்படியே இருக்கும். இதுலேருந்து ஒரு டி பவர் 6 வெளில எடுத்துருங்க. டி பவர் 6 வெளில எடுத்தீங்கன்னா பவரில் 2/3 இருக்கிறதுனால டி பவர் 6 ஹோல் பவர் 2/3 ஆகும். இது 1 டிவைடட் பை டி பவர் 6 ப்ளஸ் 1, இதுக்கு ஹோல் பவர் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் டிடி டிவைடட் பை இது ஒரு டி பவர் 3, இங்கே வந்து டி பவர் 6 இன்ட்டு 2/3 6 இன்ட்டு 2/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4 அப்படின்னு ஆயிரும். ஓகே, அப்போ டி பவர் 3 ப்ளஸ் டி பவர் 4 அப்போ எவ்வளோ கிடைக்கும்னா டி பவர் 7 இன்ட்டு 1 + 1 டிவைடட் பை டி பவர் 6 ஹோல் பவர் 2/3 இப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரலை நான் எவாலுவேட் பண்ணணும். இந்த இன்டெக்ரலை எவாலுவேட் பண்ணுறதுக்கும் ஒரு சப்ஸ்டியூஷன் தான் எடுத்துக்கிறேன். என்ன சப்ஸ்டியூஷன்னா இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 + 1 டிவைடட் பை டி பவர் 6 அப்படின்ற சப்ஸ்டியூஷன். இப்போ ரெண்டு சைடும் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ டிஇசட் பை டிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்றது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 1 டிவைடட் பை டி பவர் 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -6 டிவைடட் பை டி பவர் 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக அந்த -6 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ டிஇசட் டிவைடட் பை -6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை டி பவர் 7 இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ அப்போ கொடுத்துருக்க இன்டெக்ரல், இந்த இன்டெக்ரல் நமக்கு என்ன ஃபார்மேட்டில் மாறிடும்னா திஸ் ஐ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த டிடி டிவைடட் பை டி பவர் 7க்கு பதிலாக டிஇசட் டிவைடட் பை -6ன்னு எழுதிக்கலாம். இது 1 டிவைடட் பை 1 + 1 டிவைட் பை டி பவர் 6 இசட் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2/3 அப்படின்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1/6 இன்ட்டு இன்டெக்ரல் இசட் பவர் -2/3 இன்ட்டு dz. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -1/6 இன்ட்டு இசட் பவர் -2/3. அதை இன்டெகிரேட் பண்ணால் -2/3 + 1 டிவைடட் பை -2/3 + 1 இசட்டோட பவரில். ஓகே, ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்சி. அப்போது இட் கேன் பி ரீரிட்டன் அஸ் -1 டிவைடட் பை 6 இன்ட்டு இசட் டு த பவர் -2/3 + 1 அது -1/3ன்னு ஆயிரும். டிவைடட் பை +1/3 டிவைடட் பை ஒரு 1/3 ப்ளஸ் ஒரு
கான்ஸ்டன்ட் c அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as minus 1 by 6 into 3 divided by 1 into z to the power 1 by 3 z to the power 1 by 3 plus c அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு minus 1 by 2. ஓகே, இந்த 3யும் 6ம் கேன்சல் பண்ணால் minus 1 by 2. அதுக்கப்புறம் z அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 plus 1 plus 1 divided by t power 6. இதுக்கு ஹோல் பவர் எவ்வளோ இருக்குன்னா 1 by 3 இருக்குது, ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு minus 1 by 2 இன்ட்டு இது வந்து t power 6 ப்ளஸ் இது வந்து 1 டிவைடட் பை t power 6 ஹோல் பவர் எவ்வளோ அப்படின்னா 1 by 3 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c. ஓகே, ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் c. அப்போ இந்த குவான்டிட்டியை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? minus 1 by 2 இன்ட்டு 1 plus t power 6 whole power 1 by 3 divided by t power 6 whole power 1 by 3 plus ஒரு constant c. So minus 1 by 2 into 1 plus t power 6 whole power 1 by 3 divided by this is t square plus ஒரு constant c. இப்போ once again நமக்கு t அப்படின்னா என்னன்னு தெரியும். ஓகே, t அப்படின்றது பேசிக்காக என்னன்னு எடுத்திருக்கோம்? sin x அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ டீக்கு பதிலாக sin x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ minus 1 divided by 2 times of இது வந்து என்னன்னு கிடச்சிரும்னா sin square x into 1 plus sin power 6x whole power 1 by 3 plus ஒரு constant c. இதுதான் நம்மளோட i of x. பட் அவங்க இந்த i of x வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த i of x வந்து f of x இங்கே பார்த்தா தெரியும், f of x into 1 plus sin x whole power 6 whole power 1 by lambda அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு f of x into 1 plus sin power 6x whole power 1 by lambda plus c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளோட f of xங்கிறது என்னன்னா minus 1 divided by 2 into sin square x. ஓகே, அண்ட் தென் 1 divided by lambda அப்படிங்கிறது 1 by 3, that is lambda equals to 3. ஓகே, ஸோ f of x தெரிஞ்சிருச்சு, lambda வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா lambda into f of pi by 3 அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு lambda அப்படின்றது 3, f of xங்கிறது minus 1 divided by 2 into sin squared x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா பை பை 3. அப்போ இது வந்து மைனஸ் 3 by 2 இன்ட்டு 1 divided by sin pi by 3. sin pi by 3 அப்படின்னா sin 60, sin 60ங்கிறது root 3 by 2. ஓகே, அப்போ root 3 by 2 whole square. ஓகே, ஸோ இட் கேன் பி ரீரிட்டன் as minus 3 by 2 இன்ட்டு இது வந்து 4 divided by 3 அப்படின்னு ஆயிரும். ஓகே, இந்த 3 கேன்சல் ஆயிரும், இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகும், அப்போ 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் lambda into f of pi divided by 3 is equals to -2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா -2 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.